ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம். அன்பின் பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே, என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறே, புது என்னை பொழிகிறே. புது பலன் தருகிறே, புது என்னை பொழிகிறே. கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறே. நான் கனி தரும் மரங்களா செழித்தோங்க செய்கிறே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே. தேனிலும் இனிமையே தெவிட்டாத அமுதமே. தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நான் தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா,
உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. ஆம் தகப்பனே, நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறதான எங்களை பரலோக பிதாவே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்திலே உமது ஆவியானவர் மூலமாக நீர் எங்களை பலப்படுத்தி நடத்தும்படியாக இந்த வேத பாட வகுப்பை உமது ஆவியானவர் மூலமாக இயேசுவின் நாமத்திலே நீர் எங்களுக்கு நடத்தி கொடுக்கும்படியாக எங்கள் அன்பின் பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியிலே போதகராக அமர்ந்து எங்களுக்கு போதிக்கும்படியாக உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் போதிப்பதை நாங்கள் கவனித்து எங்களுடைய வாழ்க்கையிலே அவைகளை நாங்கள் அபியாசப்படுத்த வேண்டியதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்களை நடத்த வேண்டுமாய், தடைகளை நீக்க வேண்டுமாய், தடைப்பட்ட தமது பிள்ளைகளை துரிதமாய் வேகமாய் கூட்டி சேர்க்க வேண்டுமாய், ஆன்லைனில் உள்ள பிள்ளைகளையும் கூட நீர் ஆசீர்வதித்து அவர்களும் ஒரு மனதோடு கவனிக்க உதவி செய்ய வேண்டுமாய். இனிமேல் பார்க்க போருடைய இருதயங்களிலும் கூட நீங்கள் கிரியை செய்ய வேண்டுமாய். மீட்பர் இயேசுவின் மூலம் எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினால் முறை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம், பிரைஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Genesis chapter 22 verse 18. ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே வேத வகுப்பிலே கீழ்ப்படிதலை குறித்து தேவன் நமக்கு தம்முடைய ஆவியானவர் மூலமாக அதை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். எப்படி கீழ்ப்படிய வேண்டும், யார் யாருக்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டும் என்றும், கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்ட பிள்ளைகளை குறித்தும் அவருடைய சாட்சிகளை குறித்தும் கூட நம்மோடு கூட அவர் பேசி கொண்டு வருகிறார். அந்த வரிசையிலே நாம் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளை கடந்த மாதங்களாக நாம் பார்த்தோம், தியானித்தோம். இதில் ஆபிரகாமை தான் முதலாக அந்த கீழ்ப்படிதல் என்ற அந்த வார்த்தைக்கு, ஆபிரகாமினுடைய அந்த கீழ்ப்படிதலை குறித்தும், அந்த ஆபிரகாமின் மூலமாக அவர் கீழ்ப்படிந்ததினாலே எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உலகத்திற்கே கிடைத்திருக்கிறது என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்தி கொண்டு வருகிறார். அதே ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, Genesis 26:4, அதில் நாம் வாசிக்கும் பொழுது நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆமென். இந்த அருமையான கர்த்தருடைய தாசனாகிய ஆபிரகாமின் அந்த கீழ்ப்படிதலை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, நீ கீழ்ப்படி, நான் இதை செய்கிறேன் என்று சொன்ன தேவன், அதுக்கப்புறமும் சாட்சி சொல்லப்படுகிறது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று
ஒரு ஆசீர்வாதமான அந்த கீழ்ப்படிதலினாலே அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை தேவனே சாட்சியாகவும் இங்கே அதை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் கீழ்ப்படிந்தால் நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய சந்ததிக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கே கூட ஆசீர்வாதம் நம் மூலமாக கடந்து போகும். தேவன் அதை தருவார் அல்லது ஆசீர்வதிப்பார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாம் அந்த நாட்களிலே ஒரு விக்கிரக கிரியையிலே தான் அவர் காணப்பட்டார். விக்கிரக வழிபாட்டிலே தான் அவருடைய தகப்பனும் அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு விக்கிரக கிரியையிலே சிக்கியிருந்த ஆபிரகாமை தான் தேவன் அழைத்து, உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் நீ விட்டு என்ன செய், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொன்னார். ஆபிரகாம் அதற்கு கீழ்ப்படிந்தார். எந்த தேசம் பேரை கேட்கல அவர், அல்லது அந்த ஊரை கேட்கல, அது எவ்வளவு தூரம், அங்கே யார் இருக்கா, அங்கே என்ன இருக்குது, அது எப்படிப்பட்ட தேசம் என்றெல்லாம் ஆபிரகாம் என்ன செய்யலை, தேவனிடத்தில் கேள்வி கேட்கவே இல்லைன்னு தான் பார்க்குறோம். ஏன்னா 12வது அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது 12வது அதிகாரம் 12வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது அங்கே நம்ம பார்க்குறோம், போதும். அதாவது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்ம 26:4 நம்ம வாசித்தோம் இல்லையா, ஆபிரகாம் என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால். ஆபிரகாமுக்கு விதி என்று சொன்னால் ரூல்ஸ். அதாவது இப்போது ஸ்கூல் பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவங்களுக்கு டைரி கொடுப்பாங்க, அதில் விதிமுறைகள்னு போட்டிருப்பாங்க, ரூல்ஸ், இந்த ஸ்கூலோட விதிமுறைகள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதில் என்ன, அவங்களுக்கு காலையில் 7 மணிக்கு ஸ்கூலாக, 7 மணின்னா 6:55 உள்ளே இருக்கணும், ஃபஸ்ட்டு பெல்லுக்கு அசம்பிளியில் அசம்பிள் ஆயிடணும், செகண்ட் பெல்லுக்குள்ளே உள்ளே வந்துடணும், அதுக்கப்புறம் வந்தால் கேட் அடைக்கப்படும், அதுக்கப்புறம் லேட்டாக வரவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு கொடுக்கப்படும். அப்படியே அதே தொடர்வையாக இருக்குன்னு சொன்னால் அவங்களுக்கு ஸ்கூலை விட்டு நீக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூல்ஸ் போடுவாங்க, விதிமுறைகள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரியலை, அந்த ஸ்கூல் டைரியில் இருக்கும். நமக்கெல்லாம் அப்போ டைரி இல்லைன்னா கூட சொல்லிவிடுவாங்க. நாம் படிக்கக்கூடிய காலத்தில் அந்த மாதிரி டைரியெல்லாம் நமக்கு இல்லைன்னா கூட ஸ்கூலோட விதிமுறை என்னன்னு நமக்கு சொல்லிவிடுவாங்க, அசம்பிளிலேயே சொல்லிவிடுவாங்க. காலையில் இத்தனை மணிக்கு அசம்பிளி, இப்படி இருக்கணும், ஃபஸ்ட் பீரியட் இவ்வளோ நேரம், செகண்ட் பீரியட் இவ்வளோ நேரம், யாரும் வெளியே தலை காட்டக்கூடாது, யாரும் சுற்றக்கூடாது அப்படின்ட்டு, அது யூனிஃபார்ம் இப்படி தான் இருக்கணும், இந்த கலரில் தான் இருக்கணும் அப்படின்னு சில விதிமுறைகள். அதே போல் ஆபிரகாமுக்கும் கூட சில விதிமுறைகளை கொடுத்திருக்கிறார். அதே போல் நாம் பார்க்கிறோம் அவருடைய கற்பனைகளையும். கற்பனை என்று சொல்லும் பொழுது நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வருவது, அவர் கொடுத்த சீனாய் மலையில் அவர் கொடுத்த 10 கற்பனை தான் ஞாபகம் வரும். கற்பனைன்னு சொன்னாலே வேதத்தில் அந்த 10 கற்பனைகள் அல்லது 10 கட்டளைகள் என்ற அவைகள் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் ஆபிரகாம் காலத்தில் அந்த 10 கற்பனையோ அந்த 10 கட்டளையோ கிடையாது. ஆபிரகாம் வாழ்ந்த காலத்தில் அந்த 10 கற்பனை கிடையாது, 10 கட்டளைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படலை. அது மோசையின் காலத்திலே தான் அது கொடுக்கப்பட்டது.
அப்போ ஆபிரகாம் நம்ம இந்த 24வது அதிகாரத்தில் 26வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது என் கற்பனைகளையும் கை கொண்டபடினால் என்று இருக்கிறது இல்லையா? அப்போ கற்பனைனா ஆபிரகாமுக்கு அந்த கட்டளை என்ன கொடுத்திருப்பார்? அப்போ அந்த 10 கற்பனைகள் அல்ல. அப்போ ஆபிரகாமுக்கு என்று தேவன் அந்த நாட்களிலே சில கட்டளைகளை கற்பனைகளை கொடுத்திருக்கிறார். அதனால்தான் அதை அவர் கை கொண்டதினாலே தேவன் அவரை ஆசீர்வதித்தேன் என்றும் அவர் சொல்கிறார். அதில் முதலாவது தான் அவரை அழைக்கும் பொழுது தேவன் அவருக்கு கொடுத்த கட்டளை என்ன? நான் உனக்கு உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இது கட்டளை, இதுதான் கற்பனை. 10 கற்பனையை போல ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளையும் முதல் கற்பனையுமாய் இருக்கிறது. உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். அப்போ வயது ஆபிரகாமுக்கு 75 என்று இருக்கிறது. 75 வயசில் ஒரு கட்டளையை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிறார். தேவனிடத்திலிருந்து ஒரு கட்டளையை பெற்றுக்கொள்ளுகிறார், ஒரு கற்பனையை பெற்றுக்கொள்ளுகிறார். பெற்றுக்கொண்டு அப்படியே அவர் 10 கற்பனையா, சரி இப்போ நாமெல்லாம் 10 கற்பனைன்னு சொன்னால் என்னென்ன நம்ம என்ன கை கொள்கிறோமா இல்லையா நமக்கே தெரியாது. 10 கற்பனை என்னன்னு கேட்டால் கூட சில பேருக்கு நமக்கு 10 கற்பனைன்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. சீனாய் மலையில் கொடுத்த 10 கற்பனை சொல்லுங்கன்னு சொன்னால் தெரியாது. ஆனால் நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ஆர்சியில் இருக்கும் பொழுது அந்த 10 கற்பனையை மனப்பாடமாக நாங்கள் ஒப்புவிச்சாதான் அந்த நன்மையை கொடுப்பாங்க. அந்த திருவிருந்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் அங்கே அந்த நன்மை, அந்த அப்பம் கொடுக்கறது, இதெல்லாம் படித்து தேர்னா தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்போ மனப்பாடமாக அதெல்லாம் தெரியணும். கர்த்தர் கற்பித்த ஜெபம், 10 கட்டளைகள், விசுவாச பிரமாணம், அப்புறம் பரிசுத்த ஆவியினுடைய ஜெபம், அப்புறம் திருச்சபையினுடைய கட்டளைகள் என்று சொல்லி நிறைய இருக்கும். அதெல்லாம் படித்து எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அதெல்லாம் படித்து நாங்கள் ஒப்புவிக்கணும், எழுதவும் செய்யணும். அதில் தேர்ச்சி பெற்றால்தான் அந்த அப்பமே கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு ஞானஸ்தானம் எடுக்கும்போது 10 கற்பனை சொல்லி கொடுத்தாலும் கூட இப்போ கேட்டால் கூட யாருக்கும் தெரியாது. கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை கேட்டாலும் யாருக்கும் தெரியாது. ஆனால் நாம் தான் ஆவிக்குரியவர்னு நம்ம சொல்லிக்கொள்வோம். வசனம் நமக்கு தெரிவதில்லை, ஆனால் அதை அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு என்ன கட்டளை கொடுத்திருக்கிறார் என்று கேட்டால் அதை அறிந்து வைத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த கற்பனையும் கட்டளையும் வேறு, மோசே காலத்தில் கொடுத்த கட்டளையும் கற்பனையும் வேறு, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளையும் கற்பனையும் வேறாய்தான் இருக்கிறது. அதற்காக அந்த 10 கற்பனை நமக்கு இல்லை ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த கற்பனைகள் நமக்கு இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இவைகளையும் கை கொண்டு இவைகளிலும் நாம் நிலை பெற்றிருக்க வேண்டும். அப்போது ஆபிரகாமுக்கு 10 கற்பனை தெரியாது, ஏன்னா அவருக்கு பிற்பாடு கொடுக்கப்பட்டது. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோப்புக்கு, இவங்களுக்கெல்லாம் 10 கற்பனை என்னன்னு தெரியாது. யாக்கோப்பினுடைய பிள்ளைகள் 12 பேர், அதுவும் அவங்க வளர்ற வரலும் தெரியாது. அந்த சந்ததிகள் எல்லாம் வளர்ந்து பெருகி அடிமைப்பட்டு, அதற்கப்புறம் 400 வருஷம் அடிமைப்பட்டு, இதையெல்லாம் ஏற்கனவே தீர்க்கமாய் ஆபிரகாமுக்கு சொல்லிடுறார். அந்நிய தேசத்திலே இந்த ஜாதிகள் எல்லாம் எப்போ ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாத பொழுதே, ஆபிரகாமை அழைக்கும் பொழுதே, ஆபிரகாமுக்கு பிற்பாடு அவனுடைய சந்ததி எல்லாம் எப்படி இருக்கும்ன்றத அவர் சொல்கிறார். எப்போ ஆபிரகாம் இருக்கக்கூடிய அந்த வருஷத்துலேருந்து 400 வருஷத்துக்கு பின்னால் நடக்கக்கூடிய காரியத்தை சொல்கிறார். நமக்கு சொன்னால் நம்ம விசுவாசிப்போமா? நாளைக்கு நடக்கிறத சொன்னாலே விசுவாசிக்கிறது கஷ்டம் இல்லையா? அப்படியே இருந்தாலும் 400 வருஷத்தில் யார் யாருன்னு நமக்கு தெரியவே தெரியாது. யார் யாருன்னு நமக்கு தெரியவே ஒரு 100 வருஷத்துக்கு முந்தினவங்களை கேட்டால் கூட நமக்கு தெரியாது.
நம்ம தாத்தா பேர் தெரியும், நம்ம தாத்தாவுடைய தாத்தா பேர் கேட்டால் தெரியுமா நமக்கு? தெரியாது. ஒரு 2-3 தலைமுறைகள் தாண்டினாலே நமக்கு யார் யார் என்ன எப்படி என்பது நமக்கு தெரிவதில்லை. ஆனால் ஆபிரகாமுக்கு அவர் சொல்கிறார், 400 வருஷமாக அடிமைப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க வெளியே வருவாங்கப்பா அப்படின்றதெல்லாம் ஆபிரகாமுக்கு சொல்கிறார். இதை ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆமென். அதனால்தான் அவர் விசுவாசத்திற்கு தகப்பனாய் இருக்கிறார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகவே நிறைய கற்பனைகள் கட்டளைகள் ஆபிரகாமுக்கு கொடுக்கவில்லை. ஏன்னு சொன்னால் அவன் தேவனையே அவர் விசுவாசித்து கொண்டிருந்தார். இன்னொன்று, அவர் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், போ நான் உனக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்றார். உடனே அவர் கீழ்ப்படி. அப்படி நாம் பார்க்குறோம், ஆபிரகாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி அவன் புறப்பட்டு போனான் என்று நாம் பார்க்குறோம். புறப்பட்டு போனான். சொந்த ஊரை விட்டுட்டு போகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும். வாழ்ந்து வளர்ந்து வளர்ந்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்து 75 வருஷம் அங்கே இருந்தாச்சு. இப்போ அந்த ஊரை விட்டுட்டு போப்பா, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ அப்படிங்கிறாரு. அது எப்படிப்பட்ட தேசம்னே தெரியாது, எப்படிப்பட்ட தேசம்னே தெரியாது. ஆனால் போன பொழுது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் போகத்தான் செய்தார். அப்போ அந்த கட்டளைக்கு, தேவன் கொடுத்த அந்த கட்டளை, அந்த கற்பனை, அதற்கு அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார். அந்த கீழ்ப்படிதலினாலே நம் வரையிலும் இன்றைக்கு ஆசீர்வாதம் இருக்குது, நம்முடைய பின் சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதம் இருக்குது. ஆனால் அதே போல் நாமும் கீழ்ப்படிந்தால் தேவனுடைய வார்த்தைக்கு எந்த மறுப்பும் சொல்லாமல், தேவன் நம்ம கூட சில நேரத்தில் பேசுவார், பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஆனாலும் நம்ம இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுருவோம். எத்தனை முறை சத்தியத்தை அவர் போதித்தாலும் சரி, வசனத்தின் மூலமாய் பேசினாலும் சரி, அல்லது பிரசங்கத்தின் மூலமாக, ஏதோ ஒரு விதத்திலே சொப்பனத்தின் மூலமாக, தீர்க்க தரிசனத்தின் மூலமாக, ஏதோ ஒரு விதத்தில் அவர் நம்மோடு கூட பேசுகிறார், பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். சிலதை நாம் அறிந்து கொள்கிறோம், சிலது நமக்கு அறியாமலேயே, நமக்கு அறிவுக்கு எட்டாமலேயே அது தொலைந்து போகிறது. ஆனால் அவர் பேசிக்கொண்டே தான் இருக்கிறார். ஒவ்வொரு காரியத்திலும் அவர் நம்மோடு பேசுகிறார். நாம் அவரை விசுவாசித்து அவரோடு கூட ஐக்கியப்பட்டிருந்தால் எல்லா சூழ்நிலையிலும் எந்தெந்த இடத்திலே இருந்தாலும் அதை, அவருடைய வார்த்தை எங்கெங்கிருந்து வந்தாலும் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம யார் வீட்டில், நம்ம வீட்லேயோ இல்லை வேறு வீட்லேயோ, சொந்தக்காரங்க வீட்லேயோ இல்லை ஒரு துக்க வீட்லேயோ இல்லை ஒரு கல்யாண வீட்லேயோ, எங்கே இருந்தாலும் தேவன் நம்மோடு பேசிக்கிட்டே இருப்பார். ஆனால் நாம் தான் என்ன செய்ய மாட்டோம்? அவர் நம்மளை கவனித்து நம்மோடு கூட பேசிக்கிட்டு இருப்பார், நாம் அவரை கவனிக்க மாட்டோம். ஒன்று துக்க வீட்டில் துக்கத்தில் ஆகிடுவோம், இல்லை கழிப்பு வீட்டில் கல்யாண வீட்டில் சந்தோஷத்தில் மறந்துடுவோம், இல்லை பிரயாணத்தில் பராக் பார்த்துக்கிட்டே எல்லாத்தையும் தேவனையே மறந்துடுவோம். எங்கேயாவது முட்டிக்கிட்டு போது நிற்கும் போது தான் அப்போ ஐசப்பா அப்படின்னு கூப்பிடுவோம். அப்படி தான் நம்முடைய வாழ்க்கைகள் ஓடிக்கொண்டிருக்கு. ஆனால் ஆபிரகாம் அப்படி அல்ல. அவர் விசுவாசித்தார், தேவனோடு ஐக்கியப்பட்டிருந்தார். அதனால் ஆபிரகாமை தேவன் சிநேகிதன் என்று சொன்னார். ஆபிரகாமை என்னுடைய சிநேகிதன் என்று சொன்னார். அப்போது கற்பனைக்கு அவர் கீழ்ப்படிந்து, முதலாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கற்பனை கட்டளை, கீழ்ப்படிந்து போகிறார். அது எப்படி என்னன்னா அவர் கேட்கல. அவர் தேவன் சொல்லிட்டாரா, அதற்கு எந்த விதத்திலும் மறுப்பே இல்லை, கீழ்ப்படிந்து போகிறேன்னு போனார். அதுக்கப்புறம் அந்த 12லேருந்து நாம் மறுபடியும் 22வது அதிகாரத்துக்கு வந்தால், 12லேருந்து 17க்கு வாங்க. 17வது அதிகாரத்துக்கு வந்தால், 75 வயசில் இந்த கற்பனை, இந்த கட்டளை. 17வது அதிகாரத்தில் முதல் வசனத்தை வாசிங்க. முதல் இங்கே ஒரு கற்பனை, ஒரு கட்டளையை கொடுக்கிறார். எத்தனை வயசில்? எத்தனை வயசில் கொடுத்தாரு? 75. இப்போது 2வது முறையாக ஆபிரகாம் அந்த கட்டளைக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படிந்ததினாலே கீழ்ப்படிஞ்சு வந்துட்டார். கீழ்ப்படிந்து எங்கே வந்துட்டார்? தேவன் சொன்ன இடத்திற்கு வந்துட்டார். ஆனால் அப்படியே எல்லாமே சுமூகமாக இல்லை. நிறைய
பாடுகள், பிரச்சனைகள், பலவீனங்கள், சோர்வுகள், நிறைய தடைகள் எல்லாம் வந்தது. எல்லாவற்றையும் கடந்து தான் தேவன் மேல் உள்ள விசுவாசத்தினால் அவர் கடந்து வந்தார். இப்போ அவருக்கு 99 வயது ஆகிறது. 99 வயது ஆகிறது. கர்த்தர் சொல்கிறார் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எத்தனை வயசில்? 99 வயசில் அவர் கட்டளை கொடுக்கிறார், உத்தமனாயிரு. ஏன் அப்படின்னா, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாக பெருக பண்ணுவேன். அப்போ நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன். அதுவும் சாதாரணமாக அல்ல, திரளாக உன்னை பெருக பண்ணி, மிகவும் திரளாக. அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். மிக திரளாகன்னு சொன்னாலே அதிகம்தான், மிகவும் திரளாகன்னு சொன்னால் இன்னும் அதிகம். மிகவும் திரளாக பெருக அப்படின்னும் போது அதுக்கு எண்ணிக்கைக்கு அடங்காததாக இருக்கிறது. பெருக பண்ணுவேன். அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். எப்போ? ஒன்று இல்லை, ஒன்று கூட இல்லை, ஒன்று கூட இல்லை. ஒரு பிள்ளை கூட வாக்கு, அந்த சாராளுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. ஆனால் சாராள் ஆபிரகாமுக்கு ஆகாரை கொடுத்ததுனால இஸ்மவேல் என்ற ஒரு புத்திரன் இருக்கின்றான். ஆனால் தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. அது ஆபிரகாமுக்கு சாராள் மூலமாய் கிடைத்த பிள்ளை என்று அங்கீகரிக்கவில்லை. ஆனால் அந்த பிள்ளைக்கும் தேவன் அது ஆபிரகாமின் வித்தா இருந்ததுனாலே ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஆபிரகாம் சாராள் மூலமாய் உண்டாகக்கூடிய அந்த ஆசீர்வாதம் எப்பொழுது சொந்த தேசத்தை விட்டு 75 வயசில் உன் இனத்தையும் உன் சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நீ வான்னு சொன்னாரோ, அப்பொழுது எப்படி சாராயை கூட்டிக்கிட்டு ஆபிரகாம் வந்தாரோ, அந்த சாராயம் மூலமாய் நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த ஆசீர்வாதம் இன்னும் நிறைவேறலை. அப்போ இப்போது அதற்கு இடையில் என்ன ஆயிடுது? சாராளுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு ஆபிரகாம் ஆகாரோடு இணைந்து ஒரு பிள்ளை பிறக்கிறது. அதனால் இங்கே தேவன், நான் நினைக்கிறேன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் அப்படின்னு அந்த வார்த்தை ஏன் சொல்கிறாருன்னா, அவரால் எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றையும் நிறைவேற்ற முடியும். ஏன்னா இப்போ எனக்கு 90 சாராளுக்கு இனிமேல் பிள்ளையே பிறக்காது. சாராலே தீர்மானிச்சிட்டாங்க, நான் கிழவியாக இருக்கேன், எனக்கு பிள்ளை பிறக்குமா என்றெல்லாம் அவங்களே என்ன செய்துட்டாங்க, ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துடுறாங்க. சில நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் தான் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடை செய்கிறது. நம்முடைய இருதயத்தில் எழுகிற அவிசுவாசமான எண்ணங்கள் அது என்ன செய்கிறது? நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை தடைப்படுத்துகிறது. அதனால் இங்கே தேவன் சொல்கிறான், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், இந்த 99 வயசுலேயும் உன்னை நான் ஆசீர்வதிக்க முடியும். அதுவும் எப்படி? 1 2 இல்லை, மிகவும் திரளாய் உன்னை பெருக பண்ணுவேன். ஒன்றுக்கே வழி இல்லை, மிகவும் திரளாய் எப்படி அப்படின்னுலாம் நம்ம கேட்கலாம். தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அதனால்தான் அவன் சொல்கிறாரு, நீ என் பேச்சை கேளு, மனைவி பேச்சோ இல்லை மற்றவங்க பேச்சோ உலகத்தின் பேச்சோ கேட்டுட்டு என்ன செய்யாத, வேறு காரியங்களை நீ தேடாத, அதற்கு ஒத்து போகாது, எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு. அப்போ தான் உன்னுடைய சந்ததி விருத்தியாகும், உன்னுடைய சந்ததி விருத்தியாகும். அப்போ நம்முடைய குடும்பம் இப்பொழுதும் கூட நமக்கென்று ஒரு குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருந்தால், அந்த குடும்பம் மிகவும் திரளாக பெருகி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னால், நாம் அதுக்கு காரணமான ஆபிரகாமாக இருந்தாலும் சரி, சாராளாக இருந்தாலும், அதே போல் நாம் கணவனோ மனைவி யாராக இருந்தாலும் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கணுமா? உத்தமமாய் நடக்க வேண்டும், உத்தமமாய் நடக்க வேண்டும். தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் நடக்கணும்னா, இப்போது
புருஷன் முன்பதாக மனைவி உத்தமமாய் நடக்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை இருக்குன்னு வைங்களேன். புருஷனை ஏமாத்தணும்னா ஏமாற்றலாம் இல்லையா? புருஷன் இருக்கும்போது மாத்திரம் நல்ல பிள்ளையா நல்ல மனைவியாக நடிச்சுட்டு புருஷன் போனதுக்கப்புறம் வேறு விதமாக நடிக்கலாம். அதே போல் புருஷனுக்கும் சொல்ல மனைவி முன்பதாக நீ உண்மையாக இருக்கணும்னு, மனைவிக்கு முன்னால் இருக்கும்போது உண்மையாக இருக்கிற மாதிரி மனைவி இல்லாத போது வேறு மாதிரி நடக்குதா இல்லையா உலகத்தில்? ஆனால் தேவனுக்கு முன்பதாக அப்படி நடக்க முடியுமா? தேவனுக்கு முன்பாக அப்படி ஏமாற்ற முடியுமா? மனுஷனை ஏமாத்துகிற மாதிரி தேவனை ஏமாற்ற முடியுமா? ஏன்னா அவர் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லா வல்லமையும் என்கிட்ட இருக்குப்பா, எல்லா வல்லமையும் என்கிட்ட இருக்கு. சர்வ வல்லமைன்னா என்ன? எல்லா வல்லமையும் என்கிட்ட இருக்கு, எல்லாவற்றையும் செய்யக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்கு. ஏன்னா சில உலகத்தில் நம்ம பார்க்கும்போது சில பேருக்கு சில வல்லமைகள் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு இந்த வல்லமை இருக்கும், இவங்களுக்கு இந்த வல்லமை இருக்கும், இவங்களுக்கு இந்த வல்லமை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்கக்கிட்ட போனால் இது கிடைக்கும், அவங்கக்கிட்ட போனால் இது கிடைக்கும், எல்லாம் ஒரு சேர் ஒருத்தர்கிட்ட கிடைக்கும்னு சொல்ல மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. ஆனால் நம்முடைய தேவன் சொல்கிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லா வல்லமை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய சர்வ வல்லமை என்கிட்ட இருக்குது. அதனால் நீ என்ன செய்யணும் தெரியுமா? எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமமாக இரு. நீ சாரால் சொல்கிறானோ இல்லை வேறு யாருன்னா சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ வேறு எந்த காரியத்திலும் நீ என்ன செய்யாத, தலை போடாத, எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ நான் என்ன செய்வேன்னா உன்னுடைய சந்ததியை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, சாராலும் அதற்கு இடரெல்லாம் இருக்கக்கூடாது என்று இங்கே 2 பேரையும் மாத்துறார் கர்த்தர். அது வரலாம் ஆபிராம் 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 என்ற இந்த பெயரை இந்த 17வது அதிகாரத்துக்கு அப்புறம் தான் நாம் பார்க்குறோம். வாசித்து பாருங்க, 5வது வசனத்தை 17 வாசிங்க. ஆமென். என்ன சொல்றார் பாருங்க, இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாய் ஏற்படுத்தினபடினா. அப்படின்னா என்ன ஆச்சு? ஏற்படுத்திட்டார். நான் ஏற்படுத்துவேன்னு சொல்லலை, ஏற்படுத்தினபடியால் நான் உனக்கு என்ன, உன் பேரை என்ன செய்கிறேன்? ஆபிரகாம். அப்படி என்ன பெரிய வித்தியாசம் வந்துருச்சுங்க? எக்ஸ்ட்ரா ஒரு எழுத்தை தான் கூட்டியிருக்கிறார். ஆபிராம் ஒரே ஒரு காவை போட்டிருக்கிறார். ஆபிராம் ஒரு காவை போட்டு ஆபிரகாம் என்று. அப்போது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு காரியத்தை கர்த்தர் சேர்த்தாலே திரளான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். அப்போ நிறைய சேர்த்தா எப்படி இருக்கும்? ஆபிராம் என்ற அந்த வார்த்தை பேர் கர்த்தர் ஒரே ஒரு எழுத்து கூட சேர்க்கிறார், ஆபிரகாம் என்று சொல்லி, இல்லையா? ஒரே ஒரு கா தானே போடுறார் நடுவில், ஒரே ஒரு கா, ஆபிரகாம். அதனால் என்ன ஆகிப்போச்சு? திரள் ஜாதிக்கு அவர் தகப்பன் ஆயிட்டார்னு சொல்கிறார். அதே போல் சாராயும் கூட என்ன செய்கிறாரு? அதே போல் பேர் மாத்துறார். இனிமேல் ஒன்று அவள் பேர் சாராயின்னு இருக்காது, சாரால் என்று இருக்கும் என்று அவர் சொல்லி இவ்விதமாய் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் ஒரு கட்டளையை கொடுத்து தான் ஆசீர்வதிக்கிறார். அந்த கட்டளை என்ன? அந்த கற்பனை என்ன? எனக்கு முன்பதாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நீ மனுஷனுக்காக, நான் மனுஷன் முன்பதாக நீ உத்தமனாய் இருக்கிற மாதிரி நடிக்கிறவன மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பதாக நீ எப்படி இருக்கணும் தெரியுமா? என் வார்த்தையை மாத்திரம் நீ கேட்டு அதற்கு கீழ்ப்படிந்து நீ நடக்கணும், அதுதான் உத்தமம். நாம் என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை தள்ளிட்டு இன்றைக்கி உலக பிரகாரமான வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துறோம். இன்றைக்கி கிறிஸ்தவ வட்டாரத்தில் வசனத்தை விட உலக பிரகாரமான சில காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். உலக பிரகாரமான வார்த்தைகளுக்கு, உலக பிரகாரமான சில விழாக்களுக்கு அல்லது நாளுக்கு, இப்போ மதர்ஸ் டேன்னு வருதுன்னு வைங்களேன்,
மதர்ஸ் டே, தாய்மார்கள் தினம். வேதத்தில் எங்கேயாவது இருக்குது? ஆனால் அன்றைக்கி சில சபைகளில் பாருங்கள், தாய்மார்களெல்லாம் அப்படி. அதே மாதிரி ஃபாதர்ஸ் டேன்னு இருக்குது, வேதத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஆவிக்குரிய சபைகளில் கூட இந்த மாதிரி காரியங்களெல்லாம் ஷோ காட்டுறாங்க. மதர்ஸ் டேவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம், ஃபாதர்ஸ் டேவை நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம். அப்புறம் கிறிஸ்டியானிட்டி டேன்னு நேற்று இன்னைக்கா அப்படின்னு ஒரு டே இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டியானிட்டி டேன்னு இன்றைக்கி என்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வேதத்தில் இல்லாத ஒரு சரக்கு. ஏன்னு கேட்டால், கிறிஸ்டியானிட்டி என்பது ஏதோ ஒரு நாளில் உருவாகிட்டு அப்படி நின்று போனதில்லை. அது தினந்தோறும் உருவாகி கொண்டே இருக்கிறது. தினந்தோறும் கிறிஸ்டியானிட்டி உருவாகி கொண்டே தான் இருக்கிறது. தினந்தோறும் கிறிஸ்துவுக்குள்ளே ஜனங்கள் பிறந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால தான் கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாளை இங்கே குறிப்பிடப்படவில்லை. அப்போது எதெல்லாம் வேதத்தில் குறிப்பிடலையோ அதெல்லாம் இன்றைக்கி முக்கியப்படுத்துகிறாங்க. எதெல்லாம் வேதத்தில் முக்கியப்படுத்தியிருக்காங்களோ அதையெல்லாம் இன்றைக்கி என்ன செய்கிறதில்ல, முக்கியப்படுத்துறத. கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் வேதத்தில் இல்லவே இல்லை. ஆனால் கொண்டாடுறாங்களா இல்லையா? அதே மாதிரி உயிர் தெழுந்த அதை ஈஸ்டர்னு சொல்லிட்டு இங்கே வேதத்தில் அப்படி ஒரு வார்த்தையும் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு பண்டிகையும் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு பண்டிகையை கொண்டாடலை. அல்லது ஆதி கிறிஸ்தவர்கள் கூட, சீஷர்கள் எல்லாம் கூட இப்படிப்பட்ட ஒரு பண்டிகை குட் ஃப்ரைடே அவங்க நினைக்கல. குட் ஃப்ரைடேன்னு அதை கொண்டாடலை. உயிர் தெழுந்த ஞாயிறு ஈஸ்டர்னு அதை கொண்டாடலை. இயேசு பிறந்த தினம் கிறிஸ்மஸ்னு கொண்டாடலை. ஒன்றும் செய்யலை. ஆனால் இதெல்லாம் இன்றைக்கு பிரபலமாக இருக்கிறது கிறிஸ்தவ வட்டாரத்தில். ஆனால் எதெல்லாம் கை கொள்ள வேண்டுமோ, எப்படியெல்லாம் கீழ்ப்படிய வேண்டுமோ அவருடைய வார்த்தைக்கு, வசனத்திற்கு, சத்தியத்திற்கு என்பதை விட்டு விலகி கொண்டிருக்கிறார்கள். விட்டு விலகி கொண்டிருக்கிறது எனக்கு கிறிஸ்தவ வட்டாரம். அதனால் எழுப்புதலை காண முடியலை. எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் வேண்டும், எழுப்புதல் வேண்டும்னு வாய் நிறைய சொல்லிக்கிட்டு மணிக்கணக்காக நான் ஜெபம் பண்ணுறேன்னு ஷோலாம் காட்டிக்கிட்டு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னால், அவருடைய கட்டளைக்கும் அவருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியலைன்னு சொன்னால் ஒரு ஆசீர்வாதத்தை நாம் என்ன செய்ய முடியாது, சுதந்திரித்து கொள்ள முடியாது. போனால் போயிட்டார். ஆசீர்வாதம் வந்துச்சா இல்லையா அவருக்கு? நடன்னு உத்தமனாக நடன்றார், நடந்தார். அதனால் ஈசாக்கு பிறந்தாரா இல்லையா? அந்த ஈசாக்கின் மூலமாய் யாக்கோப்பும் ஏசாவும் பிறந்தாங்களா இல்லையா? அந்த யாக்கோப்பின் மூலமாய் 12 கோத்திரங்கள் பிறந்தாங்களா இல்லையா? அந்த 12 கோத்திரங்களும் திரள் கோத்திரங்களாய் மாறினார்களா இல்லையா? ஆபிரகாமுக்கு சொன்ன எந்த காரியத்தை கர்த்தர் செய்யாமல் விட்டிருந்தார்? இன்னைக்கு வரலாம் ஆபிரகாமுக்கு சொன்ன காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறார். நமக்கும் கூட அந்த ஆபிரகாமின் மூலமாகத்தான் இந்த ஆசீர்வாதம். உன் நிமித்தம் புறஜாதிகளும் என்ன, மற்ற ஜாதிகளும் கூட, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படணும்னு சொன்னார் இல்லையா? அப்போ அந்த வார்த்தையில் நாம் எல்லாமே அடங்கிட்டோம். நாம் எல்லாம் புறஜாதிகள் தான், பூமியில் உள்ள மற்ற ஜாதிகள் தான். அப்போ நம்மையும் அதில் அடக்கிட்டார். அப்போது ஆபிரகாமின் மூலமாக நமக்கும் அந்த ஆசீர்வாதம் இன்னும் தொடர்கிறது. அப்போது அந்த ஒத்த மனுஷன் தேவனுடைய வார்த்தையை முக்கியப்படுத்தி அவரை விசுவாசித்து அவரோடு கூட ஐக்கியப்பட்டு அவர் சொல்கிறதுக்கெல்லாம் அப்படியே கீழ்ப்படைந்து அந்த கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் நடந்தார்னு சொன்னால், அவருடைய வழியிலே வந்த நாம், அந்த விசுவாசத்தின் அடிச்சுவடுகளிலே நம்மளை நடத்தின கிறிஸ்துவினுடைய ஆவியை பெற்ற நாம், பரிசுத்த ஆவியை பெற்ற நாம், கிறிஸ்துவும் அந்த அடிச்சுவடியிலே தான் கடந்து வந்தார். ஆவியானவரும் அந்த அடிச்சுவடியிலே நாம் நடப்பதற்காகத்தான் நமக்கு வார்த்தைகளையும் வசனங்களையும் இன்றைக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஆபிரகாமை நம் கண் முன்னால் நிறுத்தி ஆபிரகாம் மூலமாக இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்கள் உண்டானதற்கு காரணம் ஆபிரகாமினுடைய அந்த கீழ்ப்படிதல், அவன் கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிந்தது தான். அப்படியே நமக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளைக்கும் கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லும் பொழுது, நாம் எந்த அளவுக்கு ஆபிரகாமை போல அல்லது ஆபிரகாமை விட அல்லது இயேசு கிறிஸ்து மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் என்று சொல்லப்படுகிறது, அதை போல நாமும் என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். உலகத்தின் கிரியைகள் நமக்கு தேவையில்லை. உலகம் சொல்லும் ஊரோட ஒத்துப்போன்னு, நமக்கு வேதம் ஒரு நாளும் அப்படி சொல்லி கொடுக்கல.
ஊரோடு ஒத்துப்போன்னு நம்மக்கிட்ட வேதம் சொல்லுதா? இல்லை. அன்றைக்கும் சொல்லலை, இன்றைக்கும் சொல்லலை, இஸ்ரவேலர்களுக்கும் சொல்லலை. நீ தனித்து தான் வாசம் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். விசேஷமாக நான் அவனை தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, யாரோடும் நீ கலவாத, அதுக்குன்னு பேசக்கூடாது, போகக்கூடாது அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. அவங்களுடைய கிரியைகள் நமக்குள்ளே வரக்கூடாது. அவங்களுடைய கிரியைகள் நமக்குள்ளே வரக்கூடாது. நம்மை விசேஷப்படுத்தி வைத்திருக்கிறார் தேவன். இந்த வார்த்தைகள் சொல்லும்போது எனக்கு உலகத்தாருக்கு அது விகற்பமாய் தெரியும். அப்போ யாரோடு நீங்கள் சேர மாட்டீங்களா, யாரோட சேரக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்லை. எல்லோரும் நமக்கு சகோதர சகோதரிகளைப் போலத்தான். எல்லோரும் கர்த்தருக்குள்ளே நாம் நேசிக்க வேண்டியவர்கள், அன்பு கூற வேண்டியவர்கள் தான். ஆனால் அவருடைய துர்க்கிரியைகளுக்கு நாம் பங்குள்ளவர்கள் அல்ல. அவர்களிடத்தில் தேவன் வெறுக்கக்கூடிய காரியங்களுக்கு நாம் பங்குள்ளவர்கள் அல்ல. அவர்களுடைய நடைமுறை வாழ்க்கை நமக்கு தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய கட்டளைகளுக்கும் பிரமாணத்திற்கும் அது முற்றிலும் வேறுபாடாக இருந்தால் அதற்கு நாம் கட்டுப்படக்கூடியவர்கள் அல்ல. நமக்கு வேதம் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நாம் நடக்க வேண்டியவர்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஆபிரகாமும் அப்படித்தான் பலவிதமான தெய்வங்களை வணங்கக்கூடிய அவருடைய குடும்பத்தில் இருந்தார் அவர். ஆனால் தேவன் அவரை அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டவர் வெளியே வந்தார். தேவன் அவரை உயர்த்தினார். என்றளவும் அவரை உயர்த்தி தான் வைத்திருக்கிறார். அப்போ தேசத்தை விட்டு வானார், வந்தார். உத்தமமாய் நடந்தார். நடந்துக்கிட்டே இருந்தார். எது வரையிலன்னா கடைசி வரையிலும், தேவனுடைய இலைப்பாறுதலுக்குள்ளே கடந்து போகும் வரையிலும் அவர் அவ்விதமாய் நடந்தார். அதற்கு பிற்பாடு நம்ம பார்க்குறோம், ஆபிரகாமுடைய சந்ததிக்கு பிற்பாடு இஸ்ரவேலர்கள் வந்தபொழுது தேவன் அவர்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். அந்த 10 கற்பனைகளை அவர்கள் கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதற்கு பிற்பாடு நாம் பார்க்குறோம், நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டது, நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். அப்போஸ்தலர் எழுதின நடபடிகள் புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இரத்தத்திற்கும் செத்ததிற்கும் ஆமென். சீஷருடைய காலத்தில் நிறைய ஜனங்கள் திரளாய் ரட்சிப்பை சுதந்திரித்து கொண்டார்கள். முதல் 3000 பேர், அப்புறம் 5000 பேர், அப்புறம் திரளாய் என்று இருக்கிறது. ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த கிறிஸ்துவின் உபதேசத்திலே அப்போஸ்தலர்களை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எவ்விதமாய் நடத்தினாரோ அதற்கு தங்களை ஒப்பு கொடுத்து அவர்கள் நடந்தார்கள். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அப்பொழுது காணப்பட்ட மோசையின் நியாயப்பிரமாணத்தை அல்லது மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களும் இருந்தார்கள். அது சீஷர்களுக்கும் தெரியும், இயேசுவுக்கும் தெரியும். ஆனால் புறஜாதிகளுக்கு அது தெரியாது. புறஜாதிகளுக்கு அது தெரியாது. எவ்விதமாய் ஆபிரகாமுக்கு அந்த விக்கிரக வழிபாட்டிலிருந்து வெளியே வரும்பொழுது அவருக்கு அந்த 10 கற்பனை அன்றைக்கு கொடுக்கப்படலை, அவருக்கு தெரியாது. அவர்களுக்கு விசேஷமாய் தேவன் கட்டளைகளை கொடுத்தார். அதில் அவர் உத்தமமாய் நடந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து பின் சந்ததிக்கும் ஆசீர்வாதத்தை அவர் வைத்து விட்டு போனார். அதே போல இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த 10 கற்பனைக்கு அதிலே நீங்கள் எல்லாரும் புறஜாதிகளும் அதை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் அன்றைக்கு எழும்பினது. அப்போ அப்போஸ்தலர்கள் எல்லாம் கூடி என்ன செய்யலாம், இவர்கள் கிறிஸ்துவை
ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசத்தினால் ஏற்றுக்கொண்டார்களே ஒழிய மற்றபடி உலக பிரகாரமான அந்த வழிபாடுகளில் முறையிலே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசுவை விசுவாசித்ததினாலே அவர்களுக்கு ரட்சிப்பு வந்தது, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே தேவன் இவர்களுக்கு எப்படிப்பட்ட கட்டளைகளை கொடுக்கிறார், எப்படிப்பட்ட கற்பனைகளை கொடுக்கிறார் என்பதை அவர்கள் கர்த்தருடைய ஆவியிலே நிறைந்து ஆலோசித்து என்ன செய்கிறாங்க, ஒரு சார்ட் போடுறாங்க. அவங்க அதில் என்ன வருதுன்னா, புறஜாதிகள் எவைகளை கை கொள்ள வேண்டும், எந்த கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்றால் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகள். இப்போ அந்த 10 கற்பனையில் என்னை அன்றி வேறு தேவன் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம், விக்கிரகங்களை உருவாக்க வேண்டாம் என்று. அதே போல் இங்கே சொல்லப்படுகிறது விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளுக்கு. அப்போ விக்கிரகத்துக்கு படைத்தன்னா அது தேவையில்லை, அப்படின்னா விக்கிரகமும் தேவையில்லை. அதுக்கப்புறம் ரத்தம், பழைய ஏற்பாட்டிலும் ரத்தம் நம்ம புசிக்கக்கூடாது பிரமாணத்தின்படி. ஏன்னா அதில் ரத்தத்தில் என்ன இருக்குது, உயிர் இருக்கிறது, ஆகவே அதை புசிக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. அதனால் இங்கேயும் அதை கொண்டு வருகிறார்கள். அதுக்கப்புறம் நெருங்குண்டு செத்தது தானாக, அதாவது ஏதோ ஒரு விதத்தில் செத்து போன மிருகங்கள் நாம் என்ன செய்யக்கூடாது, புசிக்கக்கூடாது. அது எதுவும் ஆடோ மாடோ கோழியோ இல்லை என்ன மிருகமோ பறவைகளோ எதுவாக இருந்தாலும் நெருங்குண்டு செத்ததற்கும் அதுக்கப்புறம் வேசித்தனத்திற்கும் நீங்கள் விலகி இருக்க வேண்டும். ஏன்னால் தேவன் வெறுக்கக்கூடிய 2 பிரதானமான கட்டளையாய் கற்பனையாய் கொடுத்தது, ஒன்று விக்கிரக கிரியை, இன்னொன்று வேசித்தனம். இது 2ஐயும் தேவன் வெறுக்கிறார். இது 2மே என்ன செய்யும், தேவனுடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தக்கூடியது. அப்போ அந்த 2ஐயும் இவங்க முக்கியப்படுத்தி இன்னும் அந்த ரத்தம், இன்னும் நெருங்குண்டு செத்தது, இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று, அவைகளுக்கு விலகி இருக்க வேண்டும் என்ற கட்டளையை கொடுக்கிறார்கள். அதை புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் ஏற்றுக்கொண்டு அந்த அப்போஸ்தல உபதேசத்திலே அவர்கள் வளர்ந்து கனி கொடுத்தார்கள். அப்போ நாமும் கூட இன்றைக்கு நம்ம பார்க்கணும், எல்லாவற்றையும் நம்ம அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஆபிரகாமுக்கு கொடுத்த கட்டளை கற்பனை அது நமக்கும் தேவைப்படும் என்று சொன்னால் அதை நாம் கை கொள்ள வேண்டும். இப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்தது என்ன, இந்த இடத்த விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இன்றைக்கி கூட ஒரு சகோதரன்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தப்போ அந்த சகோதரன் சொன்ன வார்த்தை, உங்கள் பேச்செல்லாம் கேட்கல, கர்த்தருடைய பேச்சை கேட்கல, நான் பாம்பேயை விட்டுருக்கக்கூடாது, பாம்பேயை விட்டுட்டு நான் மனைவி பேச்சை கேட்டுட்டு ஊருக்கு போனது தப்பாக போச்சு, இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நிறைய ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர் என்கிட்ட நம்ம சபையில் இருந்தவங்க தான், வேறு யாரும் கூட இல்லை. கர்த்தர் நேரடியாகவே அவங்களோட இடைப்பட்டார் போகக்கூடாது அப்படின்ட்டு. ஆனாலும் மீறி 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 அவர்கள் போய் சுகித்திருக்கவில்லை, சந்தோஷமாக இருக்க முடியவில்லை, சமாதானமாக இருக்க முடியவில்லை. காரணம் என்ன, கர்த்தர் எங்கே நம்மளை வைக்கிறாரோ அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். இப்போ ஆபிரகாமை ஆசீர்வதிக்க நினச்சி தான் அவர் வேறு இடத்துக்கு அனுப்புகிறாரு இல்லையா? அப்போ நம்மையும் கூட வேறு ஒரு இடத்துலேருந்து இங்கேருந்து கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு சொன்னால் அதில் நாம் மனரம்மியமாய் நடந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் விட்டு வந்ததையே நினச்சி ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நமக்கு தள்ளப்படுறோம், நம்ம தள்ளப்படுறோம். இப்போ கூட சில பேர் ஊருக்கு போயிருக்காங்க, போயிட்டு என்ன கஷ்டப்படுறாங்க நமக்கு சாட்சியெல்லாம் நம்ம காதால் கேட்குறோம். ஏன்னா தேவன் வைத்த இடத்துல இருக்கும்பொழுது தான் நமக்கு ஆசீர்வாதம். ஆபிரகாம் போனார், போயிட்டார், அந்த தேசத்தை கொடுத்தாரா இல்லையா? அன்றைக்கி அவர் ஒருத்தராக நின்னார் அந்த இடத்துல. அங்கே அவர் சொல்கிறாரு, இந்த இடத்த உன் சந்ததிக்கு நான் கொடுப்பேன், கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி வரலாம் ஆசீர்வாதம் இருக்காங்க. இன்றைக்கி அது உலகத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்குது அந்த தேசம். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிவது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சபையிலேருந்து போனவங்களே போகும்போது போயிட்டாங்க, ஆனால் இன்றைக்கி அவங்க வார்த்தைகளை கேட்கும்போது துக்கமாக இருக்குது. இப்படி ஆயிட்டு அப்படின்னும் போது துக்கமாக இருக்குது. சில குடும்பங்கள் பிரிஞ்சிருக்கு, சில பேர் இல்லாமலே போயிட்டாங்க, சில பேர் ரட்சிப்பில் இல்லை, கர்த்தரை விட்டு தூரமாக போயிட்டாங்க. சில பேருக்கு சரியான ஆராதனை, ஐயோ இங்கே இருந்த மாதிரி எங்களுக்கு ஆராதிக்க முடியலை. இதெல்லாம் நான் பெருமைக்காக சொல்ல, அவங்கவுங்க சொல்கிற வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்.
இப்போ எங்கே தேவன் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துல இருந்து நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொண்டு கனி கொடுக்க வேண்டும். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகள், கற்பனைகள் இப்போ கீழ்ப்படினா அது ஆபிரகாம் சொன்ன மாதிரி நமக்கும் சொல்கிறாரா, கீழ்ப்படி, உத்தமமாய் நடன்னு சொல்கிறாரா, நட. மோசையின் காலத்தில் கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகள், பிரமாணங்களில் எதையெல்லாம் அந்த முக்கியப்படுத்தி நமக்கு சொல்கிறாரோ அதெல்லாம் ஏற்றுக்கொண்டு நடக்கணும். அல்லது அப்போஸ்தலர் காலத்தில் கொடுக்கப்பட்ட புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகளின்படி விக்கிரகங்களுக்கு, வேசித்தனத்திற்கு, ரத்தத்திற்கு, நெருங்குண்டு செத்தத்திற்கெல்லாம் விலகி இருக்கணும். நம்ம விலகி தான் இருக்கணும். இன்னும் இன்றைய சூழ்நிலையில் ஆவியானவர் நமக்கு என்னெல்லாம் உணர்த்தி கொடுக்கிறாரோ. ஏன்னா கட்டளையும் கற்பனையும் என்பது ஒரு நாளில் கொடுத்தது அது அப்படியே தான் போயிட்டுருக்கோன்னு அதை மாற்றுவதற்கு கர்த்தரால் ஆகும். அல்லது அதை விட இன்னும் மேன்மையானதை கொடுப்பதற்கு கட்டளையாய் கற்பனை. இப்போ நம்ம நாட்டில் கூட நிறைய சட்டங்கள், இப்போ கூட 3 சட்டங்கள் புதுசாக ஏற்றிருக்காங்க. எதற்காக? இன்னும் அப்போ ஏன் கேட்டால் சில சட்டங்கள் ஏற்றும் பொழுது அதில் சரியாக ஜனங்கள் அதில் சரியாக நடக்காமல் அதுலேயே எதுனையா ஓட்டையை போட்டு என்ன செய்வாங்க, தப்பிக்க பார்ப்பாங்க. தப்பு பண்ணிவிட்டு அந்த சட்டத்திலேருந்தே தப்பிக்க பார்ப்பாங்க. அப்போ அந்த ஓட்டையை அடிக்கிறதுக்கு சட்டத்தை இன்னும் கொஞ்சம் என்ன செய்ய வேண்டியிருக்கு, இறுக்கமாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக அதை நிறைவேற்ற வேண்டியிருக்கிறது. அதை போலத்தான் தேவனும் கூட காலங்கள் வரும்பொழுது, சூழ்நிலைகள் மாறும்போது அதற்கேற்றாற் போல தம்முடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கூட அவர் இன்னும், அதாவது மாற்றுகிறார் என்று சொன்னால் அந்த சாரம்சம் மாறாது. அதிலிருந்து இன்னும் நமக்கு புரிகிறபடி, அல்லது நம்ம எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுமோ அதற்கேற்றபடி அதை இன்னும் கொஞ்சம் அதிகமாய் அல்லது தளர்வாய், அல்லது எப்படி அதை நமக்குள்ளே நிறைவேற்றினால் நன்மையாக இருக்கும் என்று, அல்லது நாம் கை கொள்ள முடியும் என்று தேவன் நினைக்கிறார். அதற்கேற்றபடி தம்முடைய ஆவியானவர் மூலமாய் அவர் கிரியை செய்கிறார். அப்போ எப்படி இருந்தாலும் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். அது கட்டளையாய் வந்தாலும் சரி, பிரமாணமாய் வந்தாலும் சரி, அல்லது விதிமுறைகளாய் வந்தாலும் சரி, அல்லது வேறு ஏதாவது விதத்தில் அது கடந்து வந்தாலும் அதற்கு நாம் என்ன செய்யணும், கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமை குறித்து அவர் சொல்லும்போது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் என்ன சொன்னார், என்ன சொன்னார், அவனுக்கு விதிமுறைகளை கொடுத்தார், கற்பனைகளை கொடுத்தார், கற்பனை என்ற இந்த கட்டளைகளை கொடுத்தார், பிரமாணத்தை, நியமங்களை கொடுத்தார். இன்றைக்கி நாம் இந்த கட்டளைகளை நாம் பார்த்தோம். ஆபிரகாமுக்கு கொடுத்த அந்த 2 கட்டளை, அதில் அவர் உறுதியாக இருந்தார். இப்போ நமக்கும் கூட தேவன் இந்த நாட்களில், ஏன்னா நமக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலை எல்லாருக்குமே அது என்னன்னு தெரியல, ஊருன்னு ஊர் பைத்தியமாகவே இருக்கு. தேவன் நம்மை வைத்த இடத்திலிருந்து நாம் கனி கொடுக்க வேண்டும். கர்த்தரே போன்னு சொன்னால் இப்போ போதும் இங்கே இருந்தது. இப்போ யாக்கோபை எங்கே கொண்டு போனார், மாமனார் வீட்டுக்கு கொண்டு போனாரா, தேவன் தான் கொண்டு போனார். கொண்டு போயிட்டு எவ்வளோ காலம் வைக்கணுமோ அவ்வளோ காலம் வச்சு மறுபடியும் என்ன செய்துட்டார், தேவனே தான் என்ன செய்கிறார், திரும்பி போப்பா, போதும் இவ்வளோ காலம் இங்கே இருந்ததே போதும், திரும்பி நீ போ அப்படின்னு மறுபடியும் அப்படி தேவனை அனுப்பினால் ஆசீர்வாதம் இருக்கும். யாக்கோபு போனார், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய மாமன் லாபான் வீட்டிற்கு அங்கே போனார், பெண் கொண்டார், அங்கே இருந்தார். 2 திருமணம் 4 திருமணம் எல்லாம் ஆச்சு, பிள்ளைகள் எல்லாம் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் பார்க்குறார், நீ போதும் இங்கே இருந்தது, என்ன செய், கானான் தேசத்துக்கு போ அப்படின்னும் பொழுது கிளம்பிடுறார். யாரையும் அவர் இது பண்ணலை, கிளம்பிடுறார். ஆனால் மாமனார் கூட சொல்லாமல் கிளம்பிடுறார், லாபானுக்கு கூட சொல்லாமல் கிளம்பிடுறார். லாபான் பின்தொடர்ந்து வரார். அவனும் அவருடைய வேலைக்காரர்கள் பிள்ளைகள் எல்லாம் பின்தொடர்ந்து வராங்க. வந்து அவங்க உண்மையே தேவன் நடுவில் இடைமறிக்கலைன்னு சொன்னால் நிச்சயமாக யாக்கோபுக்கு தீமை செய்திருப்பார்கள். ஆனால் யாக்கோப்பை சந்திப்பதற்கு முந்தின இரவிலே லாபானோடு கூட கர்த்தர் இடைப்படுகிறார்.
என் தாசனாகிய யாக்கோபோடு கூட என்ன செய்யக்கூடாது? நன்மையை தவிர தீமையான ஒன்றும் கூட பேசக்கூட கூடாதுன்னு. அப்போ தேவனை மீறி லாபானால் ஒன்றும் செய்ய முடியல. ஏன்னா லாபானுக்கு தெரியும் மருமகனோட தேவன் இருக்கிறார். அவருக்கு விரோதமாக செயல்பட்டால் யாக்கோப்புக்கு விரோதமாக செயல்பட்டால் தேவன் அடிச்சிருவார் நம்மளன்னு லாபானுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்துட்டு அவர் எதுக்காக வந்தாரோ அது மாத்திரம் தேடி பார்த்துட்டு வேறு எந்த தீங்கும் செய்யாமல் திரும்பி போய் சொல்லிட்டு தான் போகிறார். தேவன் மாத்திரம் நைட்டு என் கூட இடைப்படலைன்னு சொன்னால் நான் உனக்கு என்ன வேணாலும் செய்ய முடியும், ஆனால் தேவனை மீறி என்னால் இப்போ ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ பாருங்கள், இது இல்லை யாக்கோப்புக்கு தெரியாது. ஏன்னா தேவன் தான் திரும்பி போக சொல்கிறார். அப்போ தேவனே நம்மளை ஒருவேளை அப்பா போ மறுபடியும் அந்த ஊருக்கே போ அப்படின்னு திரும்பி போக சொன்னால் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு நம் மூலமாக மற்றவர்களுக்கோ இல்லை நமக்கு இருக்கும். அல்லாத தேவன் அனுப்பாத பட்சத்தில், தேவன் போன்னு சொல்லாத பட்சத்தில், தேவன் திரும்பி போகணுன்னு சொல்லாத பட்சத்தில், தேவன் எந்த இடத்துல நம்மளை வைத்திருக்கிறாரோ அந்த இடத்துலேருந்து தேவனுடைய நாமத்தை நாம் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து செயல்படுவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கும் ஆசீர்வாதம், நம்முடைய பின் சந்ததிக்கும் ஆசீர்வாதம். நாம் அறிந்திராத பின்னால் எத்தனையோ சந்ததிகள் வரும். ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது 400 வருஷமாக உன் சந்ததிகள் அங்கே அடிமையாக இருப்பார்கள். அதுக்கப்புறமா அவங்க திரும்பி வருவாங்க, நான் அவங்கள கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ நம்முடைய தேவன் எவ்வளோ பெரிய தேவன்னு பாரு. 400-500 வருஷம்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது. 50 வருஷத்துக்கு பின்னால் என்ன நடக்க போகுதுன்னு கூட நமக்கு தெரியாது. இல்லை அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவர் அறிந்த தேவன். அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஆகவே நம்மளை ஒப்பு கொடுப்போம். இந்த நாளிலும் கூட அவருடைய வார்த்தை போகணும், உத்தமமாய் நடன்னா நடக்கும். அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள் என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, வேதத்திலே நமக்கு எதையெல்லாம் அவ்வப்பொழுது ஆவியானவர் உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரோ, எந்த கற்பனைகளை எல்லாம் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறாரோ அவைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும். நடைமுறையில் நமக்கு என்னெல்லாம் அவர் சொல்லி கொடுக்கிறாரோ அதற்கெல்லாம் நாம் அந்த கட்டளைகளுக்கும் அந்த கற்பனைகளுக்கெல்லாம் நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படிந்து நடந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி நாமும் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து நம்முடைய சந்ததிகளுக்கும் பின் சந்ததிகளுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை நாம் வைத்து வைக்க வேண்டும். அது தேவனுடைய நாமத்திற்கு மகிமைக்காகவும் நம்முடைய சாட்சிக்காகவும் அது ஏதுவாக இருக்குது. நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, உம்முடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் எப்பொழுதும் கீழ்ப்படிந்து நடந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த எனக்கு கிருபை தாரும். என்னை அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமாக என்னை பலப்படுத்தி நடத்தும் என்று நாம் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். அல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு நீர் ஆண்டவரே அவன் என் கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டபடினாலே அவனை நான் ஆசீர்வதித்தேன், அவன் சந்ததிக்கும் ஆசீர்வாதம் என்று நீர் சொன்னீர். அந்த கட்டளைகள் என்ன என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுத்தீர். நாங்களும் எவ்விதமாய் கட்டளைகளை கற்பனைகளை கை கொண்டு நடக்க வேண்டும் என்பதையும் நீர் எங்களுக்கு உணர்த்தி கொடுத்தீர். அதற்காக நன்றி. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு கூட அப்பா போதிக்கக்கூடிய அல்லது கட்டளையிடக்கூடிய அந்த கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நாங்களும் ஆண்டவரே, நானும் கூட ஆண்டவரே கீழ்ப்படிந்து அந்த நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்குவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களை பலப்படுத்தி நடத்த வேண்டுமா? உடைய கட்டளைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ஒவ்வொரு நாளும் இந்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த அதை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் கை கொண்டு நடக்க நீர் தாம் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா? அதை பார்த்து கொண்டு இருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மையான காரியங்களை நீங்கள் செய்து கீழ்ப்படிந்த பிள்ளைகள் எல்லோரும் ஆண்டவரே அப்பா நிறைவான அந்த மிகவும் திரளான ஒரு பெருக்கமான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்ய வேண்டும். அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகி இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே என் முழுவுள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவருடன் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட அப்படி வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம் பிரைஸ் எல்லாம்.